அம்மாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மகளிர்கள் கடந்து கொள்கின்ற விளையாட்டுப் போட்டியை இங்கே நடத்த வேண்டும் என்று இந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரி ஜெயபாரதி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அங்கே நடத்துவதற்கு சுகந்திய பொறுத்தவர்கள் நாங்கள் எல்லாம் துணையாக இருப்போம், அவர் சிறப்பாக நடத்துவார் என்றார். இதற்காட்டிலும் பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்னென்றால், அவர் துணைவரே நீங்க துணிஞ்சு கொடுங்க, என் மனைவிக்கு நான் பின்பலமாக இருந்து செயல்படுகிறேன், நான் இந்த விளையாட்டு போதை சிறப்பாக நடத்துவேன். அவர் சொல்லு மட்டும் இல்லை, செயலும் படைத்திருக்கிறார். அன்பு சோதரி ஜெயபாரதி அவர்கள் மதுரை மாநகரில் முதலாக மகளிர் அணி செய்வார். நீண்ட நாளுக்கு பிறகு மகளிர் அணி மட்டுமே நடத்தக்கூடிய இந்த மகளிர் அணி விளையாட்டுப் போட்டியை நடத்திருக்கார். இதைத்தான் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் என்கிற எடுத்து சொன்னார். நம்ம விளையாட்டு போட்டியை நடத்தணும், இந்த கோல போட்டி பெண்களுக்கான நடத்தணும் அப்படின்னாங்க. ஏற்கனவே மேற்கு தொகுதியில் மணிகண்டன் நடத்தியிருந்தார் வார்டு செயலாளர். அதுக்கடுத்து இன்றைக்கு நம்முடைய ஜெயபாரதி வடக்கு தொகுதியில் அதுவும் இந்த மகளிரின் சார்பாக நடத்தியிருப்பது நீங்கள் எல்லாம் ஜோராக கை கட்டலாம். ஜெயபாரதி இன்னும் கை கட்ட மாட்டீங்க, பாதிக்காது மனசு வரமாட்டீங்க, மனசு வரதில்லை. இன்னைக்கு உங்கள் கோலம்லாம் பார்த்தேன், நான் விளையாட்டை பார்க்கல, ஆனால் கோலம் பார்த்தேன், அருமையாக கோலம் வரைஞ்சிருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் கோலம் வரைஞ்சிருக்கீங்க. அப்போ கூட சகோதரி சொன்னாங்க, இதில் கோல போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு 3 பேருக்கு பரிசு கொடுக்குறேன், அது போக இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்குமே பரிசு கொடுக்குறேன். இந்த தாராள மனசு தான் சகோதரி. நாங்கள்லாம் இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சியை போய் கலந்து கொண்டு வேக வேகமாக வர்றோம். இதில் கலந்து கொள்ளணுன்றதுக்காக மாநிலத்தில் கேட்டோம், வாங்க அங்கே தான் இருக்கேன், நிகழ்ச்சி சிறப்பாக செஞ்சுருக்கோம், வாங்கன்னு சொன்னார். ஏன்னா அவர் தானே பதிவு செய்யலாங்க, கேப்டன் அவர் தான். கேப்டனை கேட்காம வரக்கூடாதுல்ல. அவர் பேச விட்டால் சரி, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார், சிறப்பு பேசுவார். அதுக்காக தான் நாங்கள் சொன்னோம். அப்படி இருந்து முடிக்க மாட்டேங்கிறார். அப்படியே